ஆமென். சோ யோபுவை குறித்து நாம் சிந்தித்தோம் இல்லையா? யோபு நல்ல ஒரு மனிதர், கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர், உத்தமன், சன்மார்க்கன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன். ஆக யோபுவுக்கு பல சோதனைகள் இந்த உலகத்திலே வந்தது, குடும்பத்திலே வந்தது, சொத்து சுதந்திரத்திலே வந்தது, அவன் மாம்சத்திலே வந்தது. ஆனாலும் தன் ஆத்மாவை அவன் காத்து கொண்டான். விசுவாசத்தை கொண்டு அவன் காத்து கொண்டான். விசுவாசத்தினாலே அவன் பிழைத்து கொண்டான். கர்த்தர் அவனை சோதித்தார், குடமிட்டார். கர்த்தர் அவனுடைய ஆத்மாவை தப்புவித்தார். அல்லேலூயா. யோபு தன் உத்தமத்திலே உறுதியாய் இருந்தான். அதுபோல் நம் விசுவாசத்திலே நாம் உறுதி உள்ளவர்களாய் இருக்க வேணும். ஆமென். நிலைத்து நிற்கிறவர்களாய் இருக்க வேணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே நாம் கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக சிந்தித்த அதே காரியத்தை எனக்கு இன்னொரு உதாரணத்தை, போன முறை யோபு என்ற பக்தனை குறித்த உதாரணத்தை நாம் சிந்தித்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் முன்னிலைமையை பார்க்கலாம் பின்னிலைமையை கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அவன் இழந்து போனது எல்லாவற்றையும் கர்த்தர் இரண்டத்தனையாய் திரும்ப தந்தார். அங்கதான் அது விசேஷம். எத்தனையாய்? சத்தமா சொல்லுங்க. இரண்டத்தனையாய். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனால் தன் மனைவியை தவிர. அல்லேலூயா. அல்ல சொல்லுங்க. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுக்கு ஏற்கனவே 10 பிள்ளைகள் இருந்தார்கள். அந்த ஒரு மனைவிக்கு தான் 10 பிள்ளைகளும் இறந்து போனார்கள். அதே மனைவிக்கு தான் மறுபடியும் 10 பிள்ளைகளை தேவன் கொடுக்கிறார். ஆக மொத்தம் 20 பிள்ளைகளை பெற்றெடுக்கும்படி அந்த அம்மா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்திருப்பாங்க பாருங்க. அல்லேலூயா. காரணம், யோபுவின் நிமித்தம் கர்த்தர் அவருடைய மனைவியையும் ஆசீர்வதித்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படி யோபு தன் உத்தமத்துல இருந்து கூட மனைவி மூலமாய் பிசாசு என்ன செஞ்சான்? யோபு கிட்ட வந்து, ஏயா உன் உத்தமத்துல இன்னும் நீ உறுதியா இருக்கிய, செத்துட்டியா? நீ தேவனை தூஷித்து விட்டு உன் ஜீவனை விடு. அதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டான் தேவனை தூஷிப்பதற்கு. அல்லேலூயா. அவனை ஆண்டவரை புகழ்வதற்காகவே தன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆமென். தூஷிப்பதற்கு அல்ல. அல்லேலூயா. கர்த்தரை தூஷிக்கிறவர்கள் உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. ஆனா கர்த்தர் உங்களை என்னையும் தூஷிப்பதற்காக அல்ல, துதிப்பதற்காக. ஆமென். கர்த்தர் உங்களை என்னை துதிப்பதற்காக தெரிந்து கொண்டார். கஷ்டத்திலும் துதித்தான், நஷ்டத்திலும் துதித்தான், வறுமையிலும் துதித்தான், பலவீனத்திலும் துதித்தான், உச்சிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் கொப்பளங்கள், அந்த நிலையிலும் கர்த்தரை அவன் துதித்துக் கொண்டுதான் இருந்தார், ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டுதான் இருந்தார். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு அதுதான் சொன்னான், வேற எதுவும் அவன் சொல்லல. அல்லேலூயா. சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் ஆமா எல்லாம் அவர்கிட்ட இருந்து வருது, அவருக்கு ஸ்தோத்திரம். அந்த நிலையிலும் அவன் ஒருத்த கர்த்தரை துதிக்கிறான்னு சொன்னா அவனுடைய உத்தமம், அவனுடைய உண்மை, அவனுடைய பக்தி, அவனுடைய நீதி, அவனுடைய நேர்மை எவ்வளவோ மேன்மையா இருந்தது. ஆமென். இதெல்லாத்தையும் கர்த்தர் நமக்காகத்தானே வேதத்துல எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதை நாம் வாசித்து, அதை நாம் படித்து, அதன்படி நாம் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதுதான் தேவ சித்தம். ஆமென். அதை விசுவாசிக்கிறீர்களா? அல்லேலூயா. வாசிக்கலாமா? யோவான் 1 யோவான் நிருபம் 2ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். ஏனெனில் மாம்சத்தின் இச்சைகளும் கண்களின் இச்சைகளும் இன்னைக்கு ஜீவனத்தின் இவைகள் எல்லாம் இந்த உலகத்திலே இருக்கிறவைகள் எல்லாம் தேவனால் உண்டானது. அப்போ மனிதர்கள் எதன் மேல் அதிகமாய் ஆர்வம் உடையவராக இருக்கிறார்கள், எதை அதிகமாய் வாஞ்சிக்கிறார்கள், எதன் மேல் பற்றாய் இருக்கிறார்கள், எதன் மேல் உயிராய் இருக்கிறார்கள், அதற்காக தங்கள் உயிரை கூட கொடுக்கிறார்கள். எதற்காக? மாம்சத்தின் இச்சைக்காக, கண்களின் இச்சைக்காக,
ஜீவனத்தின் பெருமைக்காக உலகத்துக்காகவே வாழ்ந்து செத்து போகிறார்கள். மரணம் ஒரு நாளில் நிச்சயம், அது எல்லா மனுஷனுக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் யாருக்காக வாழ்ந்து சாகுறோம்? எதற்காக வாழ்கிறோம், எதற்காக சாகுறோம் என்று தெரியாமல் அறியாமல் அநேகர் இன்றைக்கு மரித்துக் கொண்டிருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களிலிருந்து உங்களையும் என்னையும் பிரித்தெடுத்து, அல்லேலூயா, தெரிந்து கொண்டு, அல்லேலூயா, அவர் சமூகத்திலே நம்மை கரம் பிடித்து, அல்லேலூயா, கிருபையாய் நடத்தி கொண்டு வருகிறார். வேதம் சொல்லுது நம்மை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறதாக வேதம் சொல்லுகிறது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்திலிருந்து தேவன் நம்மை வேறு பிரித்து சுத்திகரித்து நம்மை பரிசுத்தப்படுத்தி கழுவி நம்மை அவருக்கு உகந்த பாத்திரமாய் நம்மை உருவாக்கி தமது ராஜ்யத்திலே நம்மை கொண்டு போய் வைக்க போகிறார். ஆகவே தான் இயேசு முத பண்ண பிரசங்கம் என்ன தெரியுமா? மார்க்கு 1:15 வாசிங்க. மார்க்கு 1:15 இயேசு பண்ணின முத பிரசங்கம். என்னதுங்க? இது இயேசு சொன்ன வார்த்தை. காலம் நிறைவேறிற்று என்று இயேசு இருக்கும்போதே சொல்லிட்டாரு. அப்போ காலம் குறுகினது, கொஞ்சம் காலம் தான். ஆக காலம் நிறைவேறிற்று, சமீபமாயிற்று. அப்போ நிறைவேறி முடிஞ்ச உடனே நிறைவேறி கொண்டே இருக்குது, கிட்ட வந்துட்டோம். தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. இந்த உலகத்திலிருந்து அப்படியே தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம் தாவ வேண்டியவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் குதிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். உலகத்திலிருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம் போக வேண்டியவர்களா இருக்கிறோம். உலகம் அது நிச்சயங்களும், உலகமும் அது நிச்சயங்களும் ஒழிந்து போ, தேவனுடைய சித்தத்தின்படி வாசிங்க, பைபிள் படிங்க. அதே வசனம் தான். உலகமும் அது நிச்சயங்களும் ஒழிந்து போகிறதை நாம் நாடுகிறவர்களா இல்லாமல், தேடுகளா இல்லாமல், அதற்காக கவலைப்படுவர்களா இல்லாமல், ஒழிந்து போகாத ஒரு நிலைத்து நிற்கிற ஒரு ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. அது காலம் நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிட்டு. அப்போ ஜனங்களை பார்த்து ஆண்டவருக்கு சொல்ற காரியம், மனம் திரும்பி நற்செய்தியை, ஒரு காலம், நல்ல காலம் வரப்போகுது, தேவ ராஜ்யம் வரப்போகிறது, மகிமையின் ராஜ்யம் வரப்போகிறது, பரிசுத்த ராஜ்யம் வரப்போகிறது, ஒரு நிலையான ஆட்சி வரப்போகிறது, நிரந்தரமான உலகம், நிரந்தரமான பரலோகம் நமக்கு சமீபமாயிருச்சு சொல்றாரு. ஆகவே நீங்கள் மனம் திரும்பி சுவிசேஷத்தை நற்செய்தி என்ன, அதுக்காகத்தான் இயேசு உலகத்துல வந்தார். சிலுவையிலே உங்களுக்காக, உலகத்திற்காக பாவங்களை சுமந்து தீர்க்க தேவ ஆட்டுக்குட்டியாக சிலுவையிலே இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்து மரணத்தை ஜெயித்தவராக, அல்லேலூயா, நமக்கு எதிரடையாகவும் நமக்கு விரோதமாகவும் இருக்கிற மரணம் என்ற கையெழுத்தை குலைத்து போட்டு துரைத்தனங்களை அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு அவனை வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. சிலுவையிலே சொல்லுங்க எல்லாரும், சிலுவையிலே. அல்லேலூயா. நம்ம இயேசு ராஜ்யம் வரப்போகிறது. ஆமென். ஆக மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். அல்லேலூயா. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை தான் நான் இப்பொழுது மனப்பாடமாக சொன்னேன். ஆனால் நீங்கள் வேதத்தை திறந்து அந்த வசனத்தை குறித்து கொண்டு நீங்கள் வாசித்து மனப்பாடம் பண்ண வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன். வாசிக்கலாம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14-15 மறந்துடாதீங்க. இது மனப்பாடம். ஏன் மனப்பாடம் பண்ண சொல்றேன் தெரியுமா? மனப்பாடமா மற்றவங்களுக்கு நீங்க சொல்லணும்ன்றதுக்காகத்தான், நீங்க அறிவிக்கணும்ன்றதுக்காகத்தான். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன், நாம் அறிய வேண்டும், நாம் அறிவிக்க வேண்டும். அதற்காகத்தான் தேவன் நம்மை பிடித்தார். கிறிஸ்து இயேசுவினால் எதற்காக பிடிக்கப்பட்டேமோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய். இந்த வசனம் எங்க இருக்கு? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம்
பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். பிலிப்பியர் 3:12 என்று எண்ணாமல் அண்டர்லைன் பண்ணிக்கங்க. கிறிஸ்து இயேசுவினால் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசை. அல்லேலூயா. ஆசை சின்ன சின்ன ஆசை இல்ல, இது பெரிய ஆசை. இது அல்லேலூயா. இயேசுவினால் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி எனக்கு ஆசை. உலக வாசத்தை குறித்து வேதம் நமக்கு போதிக்கிறது. பெரிய ஆசை. அல்லேலூயா. இது நிறைவேறுகிற ஆசையா, நிறைவேறாத ஆசைகளா? ஏன்னா நம்ம பிடிச்சவரை இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆமா, நம்ம அவருடைய ஆசையை நிறைவேற்றும் போது அவர் நமது ஆசைகளை கண்டிப்பா நிறைவேற்றுவார். அவர் நிறைவேற்றாமல் போனாலும் அவர் தான் என் ஆசை நாயகன். ஆமென். என் ஆத்தும நேசர். அல்லேலூயா. என் தலைவர், என் எஜமானர், என் ராஜா, என் வழிகாட்டி, என் தகப்பன், என் தோழன். ஆமென். அல்லேலூயா. ஆக நான் எப்பவுமே இயேசு கட்சி தான். அல்லேலூயா. சோ நமக்கு ஒரு கட்சி உண்டு, நமக்கு ஒரு கொடி உண்டு, அது சிலுவை கொடி தான். அல்லேலூயா. அதைத்தான் கொலோசியர் வாசிங்க. நமக்கு எதிரடையாகவும் நமக்கு விரோதமாகவும். நல்லா கவனிச்சுங்க. நமக்கு ஒரு எதிரி உண்டு, நமக்கு விரோதிகள் உண்டு. அல்லேலூயா. சோ எதிரிகளை குறித்து நாம் பயப்பட வேண்டியதில்லை, விரோதிகளை குறித்து நாம் பயப்பட வேண்டியதில்லை. மரணமும் நமக்கு விரோதி தான், நமக்கு சத்துரு தான். மரணமும் நமக்கு சத்துரு தான். ஸ்தோத்திரம். அவன் நிச்சயமாய் நியாயம் தீர்க்கப்பட போகிறான். வியாதிகளும் வறுமைகளும் வேதனைகளும் சோதனைகளும் வருத்தங்களும் துன்பங்களும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் நமக்கு விரோதிகள் தான். இவைகளோடு கூட நாம் ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுது, நமக்கு விரோதமாகவும் நமக்கு எதிரடையாகவும் இருந்த குலைத்து இயேசு இவைகளை எல்லாம் குலைத்து போட்டு விட்டார். நமது நடுவிலே இராதபடிக்கு எடுத்து. பாருங்க, நமக்கு விரோதமாகவும் நமக்கு எதிரடையாகவும் இருக்கிற கையெழுத்தை குலைத்து போட்டு அது நடுவில் இருந்து எடுத்து சிலுவையின் மேல் ஆணிகள் அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும். பாருங்க, நம்மை இயேசுவை தவிர வேறு யாரும் நம்மை ஆள்வதற்கு விடக்கூடாது. மாம்சம் நம்மை ஆளக்கூடாது, உலகம் நம்மை ஆளக்கூடாது, உலகத்தின் பெருமைகள் நம்மை ஆளக்கூடாது, உலகத்தின் இச்சைகள், கண்களின் இச்சைகள் நம்மை ஆளுகை செய்யக்கூடாது, விடக்கூடாது. இயேசு ஒருவரே நம்மை ஆளுகை செய்கிறவரால் நமக்கு இருக்க வேணும். ஆமென். நான் சொல்கிற விசுவாச வார்த்தைகள் நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? ஆமென். ஆமென் சொல்லுங்க சத்தமா. அல்லேலூயா. ஆமென். இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்யும் போது கர்த்தர் அங்கே ரட்சிப்பை கட்டளை கொடுக்கிறார். ஆகவேதான் நான் உங்களை ஆமென் என்று சொல்லுகிறேன், அல்லேலூயா சொல்லுகிறேன். ஆமென். அல்லேலூயா. ஆக சொல்லுகிறேன், நீங்கள் கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி சொன்னால் பரலோகம் இறங்கி வரும். ஆமென். பரலோகத்தை பூமியிலே நாம் அனுபவிக்க வேண்டும். ஆமென். நாம் பரலோகத்துக்கு சொந்தமானவர்கள். ஆமென். அடுத்த கால் பரலோகத்திலே தான். இந்த ஒரு கால் உலகத்தில் இருக்கணும், ஒரு கால் பரலோகத்தில் இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு கையில பட்டயம் முடிச்சுக்கணும், ஒரு கையில வேலை செய்யணும். ஏன்னா அலங்கம் எல்லாம் இடிக்கப்பட்டு விட்டது. பழுக பார்க்க வேணும், அதை கட்டி எழுப்ப வேணும். இடிக்கிறவன் பிசாசு, கட்டுகிறவர் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அத நினைச்சணும். நெகமியா காலத்தில் இடிந்து போன அலங்கத்தை எல்லாம் கட்டினார்கள். எப்படி கட்டினாங்க? ஒரு கையில வேலை செஞ்சாங்க, ஒரு கையில பட்டயத்தை புடிச்சுன்னு இருந்தாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே ரெடியா இருக்கணும். அப்படி கண்ணை மூடனா அடுத்த ஸ்டெப் பரலோகத்தில் இருக்கணும். அல்லேலூயா. அப்படி நம்மளை ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுத்த வேணும். அதை நம்மை தகுதிப்படுத்துகிறவர் கர்த்தர் ஒருவரே. அல்லேலூயா. ஆகதான் அந்த கொலைசில என்ன வாசிக்கிறோம்? துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும். அப்போ வியாதியின் மேல், மரணத்தின் மேல், பொல்லாத காரியத்தின் மேல் நமக்கு எதிரடையாகவும் நமக்கு விரோதமாகவும் இருக்கிற
எல்லாவற்றினுடைய துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் ஆண்டவர் என்ன செய்தாரு? உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிதறடித்தாராம். அல்லேலூயா. ஒரு பாம்பு விழுந்தா எப்படி அந்த வீடோ அந்த இடமோ அங்க இருக்கிற எல்லாமே என்ன செய்கிறது? சிதறடிக்கப்படுகிறது. அதான் இங்க சொல்றாரு, வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையின் மேல் வெற்றி. நான் சொல்ல சிலுவையின் மேல் நான் சொல்லுவேன், நீங்க வெற்றி என்று சொல்ல வேணும். எப்படி சொல்றீங்க பார்க்கலாம். சிலுவையின் மேல், சிலுவையின் மேல், சிலுவையின் மேல். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நாம் இயேசுவின் பிள்ளைகள். அல்லேலூயா. இயேசுவின் மக்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். விசுவாசிப்போமா? கரங்களை இருக்கிற எல்லாம் சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இயேசுவினால் எதற்காக பிடிக்கப்பட்டோமோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சும்மா சொல்லல, தொடர்கிறேன் அப்படின்னு சொல்லல. எப்படி தொடர்கிறேன்? ஆசையா. எப்படி தொடர்கிறேன்? சொல்லுங்க சத்தமா, இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. ஆசைனா என்னங்க? இன்ட்ரெஸ்ட். ஆசைனா என்ன? சொல்லுங்க. ஆசைனா என்ன? இன்ட்ரெஸ்ட். ஆமா, எனக்கு குலோப் ஜாமுன்னா ரொம்ப ஆசைக்கும். அப்ப இன்ட்ரெஸ்ட் இல்ல, அந்த ஸ்வீட் மேல நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா? ஸ்தோத்திரம். ஆமா, உற்சாகம். ஆமே, அதனே வேதம் படிக்கிறதா இருந்தா இன்ட்ரெஸ்டா படிக்கணும், ஆசையா படிக்கணும். ஐயோ படிக்க சொல்லிட்டாரே அப்படின்னு படிக்க கூடாது. அல்லேலூயா. ஆமா, பாட்டுன்னா இன்ட்ரெஸ்டா பாடணும். அவன் இன்ட்ரெஸ்டா உற்சாகமாய் பாடணும், ஆசையாய் பாடணும். ஆண்டவர் மேல நமக்கு என்ன வேணும்? இன்ட்ரெஸ்ட் வேணும். அல்லேலூயா. அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப் மேல நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும், ஒரு தாகம் வேணும். என்னதுங்க? ஆசைனா என்னங்க? தாகம். ஆசைனா என்ன? தாகம். ஆமா, பசி. அதான் இயேசு சொன்னாரு மலை பிரசங்கத்துல, மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல என்ன சொன்னாரு? நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள். அவர்கள் என்ன ஆசீர்வாதம் பாருங்க. அல்லேலூயா. அப்ப யாருக்கு திருப்தி? பசி உள்ளவர்களுக்கும் தாகம் உள்ளவர்களுக்கும். எது மேல? எது மேல பசி? எது மேல தாகம்? சத்தியத்தின் மேல, தேவ ராஜ்யத்தின் மேல, அவருடைய வேதத்தின் மேல, ஜெகத்தின் மேல, சபையின் மேல, தேவனுடைய ஊழியத்தின் மேல, ஆத்துமாக்கள் மேல பசி, தாகம், பாரம். அல்லேலூயா. தேவ ராஜ்யத்தின் மேல பாரம், தேவ ராஜ்யத்தின் மேல பசி, தாகம். ஐயோ, மக்கள் பாவத்திலே மாண்டு போகிறார்களே, அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் செத்து போகிறார்களே, அழிந்து போகிற ஜனங்கள் மேல், ஆத்துமாக்களின் மேல் ஒரு பசி, ஒரு தாகம். அதான் இன்ட்ரெஸ்ட், அதான் ஆசை. ஆசையாய் தொடர்கிறேன். ஸ்தோத்திரம். இதுதான் நம்மை ஆளுகை செய்கிறதுனாலே தான் சொல்றாரு 8வது வசனத்துல, பிலிப்பியர் 3:8. பாருங்க என்ன உரிமை. என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை. அல்லேலூயா. என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். ஆமென். அல்லேலூயா. அந்த பசி, அந்த தாகம், அவர்கள் தான் திருப்தி அடைவார்கள். இங்கே பசி உள்ள ஆண்டவர் மேல் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக என்னதுங்க? என்னதுங்க? நல்ல பிள்ளைங்க சத்தமா சொல்லுங்க. இந்த நிலைக்கு நம்ம வரணும். எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டு குப்பையாய் எண்ணுகிறேன். அப்படின்னா இந்த மனுஷனுக்கு என்ன நஷ்டம்? இந்த மனுஷனுக்கு குப்பை. சோ தன்னை, தனக்குரியதை எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டுவிட்டேன்,
குப்பையாய் எண்ணுகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம், திருப்பிக் கொள்ளுங்க. மத்தேயு சுவிசேஷம் 13:44 இருந்து வாசி. எது சத்தமா சொல்லுங்க? பரலோக ராஜ்யம் சொல்லுங்க. பரலோக ராஜ்யம், பரலோக ராஜ்யம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக சொல்லுங்க. இயேசு நமக்கு சொல்லிக் கொடுத்தாருல்ல, பரமண்டலத்தில் எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம். ஆசை பாருங்க, இயேசுநாதர் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஆசையை தூண்டுறாரு. பரலோக ராஜ்யத்தை குறித்த இன்ட்ரெஸ்ட நமக்கு புசிக்க கொடுக்கிறாரு, ஊட்டி விடுறாரு. விசுவாசத்தை நமக்கு ஊட்டி விடுறாரு. பரலோக ராஜ்யம் ஒண்ணு இருக்கு, இல்லைன்னா இயேசு நமக்கு சொல்லியிருப்பாரா? இல்லையா? என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, இல்லாதிருந்தாலும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆயத்தம் பண்ண பின்பு வாசிங்க யோவான் 14. வசனத்தை இங்க சொல்லும் போதே நீங்க எடுத்துடணும். அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன், கொடுக்க போறேன். உண்டு, இல்லாமல் இருந்தாலும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். போகிறேன், பின்பு என்னதுங்க என்னதுங்க இயேசு இருக்கிற இடத்திலே, அப்படின்னு இயேசு இருக்கிற இடத்திலே நீங்களும். ஓ அப்பா, அல்லேலூயா. எவ்வளவு பேர் பாக்கியம் பாத்தீங்களா? இதை உணர்றீங்களா? இதை விசுவாசிக்கிறீங்களா? இதை அறிவீங்களா? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படிக்கு மறுபடியும் வந்து உங்களை அல்லேலூயா. அப்போ வருகையில 2 வருகை இருக்கு. ஒண்ணு ரகசிய வருகை, இன்னொன்னு பகிரங்கமான வருகை. அப்ப ரகசிய வருகையில அது மற்றவர்களுக்கு தெரியாது, நமக்கும் அவருக்கும் மட்டும்தான் டீல் இது. அல்லேலூயா. யார் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து ஜெபத்திலே தரித்திருந்து வேதத்தை வாசித்து சபை கூடி வந்து ஆராதித்து கர்த்தருடைய காரியத்திலே உண்மையா இருந்து உத்தமமா இருந்து ஊழியம் செஞ்சு ஓடி ஓடி ஆத்மாக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிச்சு அநேகரை சத்தியத்துக்குள்ளே வழிநடத்தி இருளில் இருக்க ஜனங்களை வெளிச்சத்திலே கொண்டு வந்து ஆத்மா வாரத்தோடு யாரெல்லாம் கர்த்தருக்காக பரிசுத்தமாய் வாழ்கிறார்களோ அவர்களை தேவன் ரகசியமா வந்து ரகசியமா கூட்டு போயிடுவார். எப்படி வருவாரா? திருடன் வருகிற விதமா. திருடன் வந்து சொல்லிட்டா வருவான், போன் பண்ணிட்டு வருவானா, SMS அமைச்சிட்டு வருவானா, இல்ல பகிரங்கமா வெளியரங்கமா வெளிச்சத்துல வருவானா? திருடன் எப்படி வருவா? அல்லேலூயா. ஆமா, ரகசியமா கர்த்தருக்கு பயந்தவரிடத்திலே அவருடைய ரகசியம். அப்போ தேவனோடு நம்ம என்ன செய்யணும்? டெய்லி ரகசியத்தை பேசணும், அனிபாசையில பேசணும், அபிஷேகத்துல பேசணும், நம்ம துதிக்கணும், பாடணும், ஆராதிக்கணும், ஜெபம் பண்ணணும். ஆமென். அல்லேலூயா. அப்படி பப்ளிக்கா அப்படியே அதெல்லாம் இல்ல. ஸ்தோத்திரம். போய் அறைக்குள்ள போய் ரூமை பூட்டிக்கிட்டு முட்டி போட்டு ஆண்டவரத்துல அவர் ரகசியமாய் பார்க்கிற தெய்வம். அல்லேலூயா. தேவனோடு ரகசியத்தை பேசி தேவனோடு உறவாடுகிற ஒரு அனுபவம் தான் இந்த அனுபவங்கள். ஆமென். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். சரி, இங்க என்ன வசனம்? என்ன வாசிங்க? அப்ப பரலோக ராஜ்யம் ரொம்ப முக்கியம். அது ஒரு பொக்கிஷம். பரலோக ராஜ்யம் என்ன? பொக்கிஷம். சொல்லுங்க, பொக்கிஷம் சொல்லுங்க. அப்ப நம்முடைய இருதயம் எங்க இருக்கு? சத்தமா சொல்லுங்க. உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்கள் இருதயமா இருக்கும். ஆமென். அப்ப நம்முடைய இருதயத்தை எப்படி வச்சுக்கணும்? எங்க வச்சுக்கணும் நம்முடைய இருதயத்தை? ஏன்னா அந்த இருதயத்துல தான் ஆசை இருக்கு. என்ன ஆசை? உண்மையாவா? இருதயத்துல ஏகப்பட்ட ஆசை எல்லாம் இருக்குது இல்லையா? சொத்தாசை இருக்குது, பொன்னாசை இருக்குது, பொருளாசை இருக்குது இல்லையா? மாம்சத்துக்குரிய ஆசைகள் இருக்குது, உலகத்துக்குரிய ஆசைகள் இருக்குது, நிறைய ஆசைகள். இந்த ஆசைகள் எல்லாம்
மூட்டை கட்டி நஷ்டம் என்று விட்டேன் குப்பையா எண்ணுகிறேன். அல்லேலூயா. இதுதாங்க சொல்றாரு, நஷ்டம் என்று விட்டேன், நஷ்டம் என்று விட்டேன். அப்போ ஆண்டவருக்காக நஷ்டத்திலே ஓடுகிற வாழ்க்கை தான் வாழ்க்கை. எல்லாவற்றையும் குப்பையா நினைச்சுக்கிட்டு வாழ்கிற வாழ்க்கை இருக்கு, அதுதான் வாழ்க்கை. அதுதான் நம்ம பரலோகம் கொண்டு போவோம். ஆமென். அப்ப இயேசு கிட்ட வந்தா என்ன கிடைக்கும்? நஷ்டம் தான். சொல்லுங்க சொல்லுங்க, பயப்படாதீங்க. அல்லேலூயா. என்ன பவுல் எழுதுறாரு, நஷ்டம் என்று விட்டேன் குப்பையால். அப்போ இந்த உலக வாழ்க்கையை நமக்கு கொடுத்தது யாரு? சத்தமா சொல்லுங்க. ஏன் கொடுத்தாரு? மனைவி கொடுத்தாரு, பிள்ளைகள் கொடுத்தாரு, வீடு கொடுத்தாரு, கார் கொடுத்தாரு, அது கொடுத்தாரு, இது கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்தாரு. இது எல்லாத்தையும் எதுக்காக கொடுத்திருக்காரு? அவர் தானே கொடுத்தாரு. சொல்லுங்க, அவர் தானே கொடுத்தாரு. அல்லேலூயா. அப்போ இங்க இந்த பக்தன் என்ன சொல்றாரு? அவருக்காக, அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக இது எல்லாத்தையும் விட்டு கொடுத்ததும் அவர் தான் இல்லையா? எதுக்காக கொடுத்தாரு? அல்லேலூயா. என்றா நான் பார்க்கலாம், நான் கொடுத்த அது எல்லாத்தையும் நஷ்டம் என்று விடுறானா, குப்பையா நினைக்கிறானா, என்ன தேடுறானா, என்ன துதிக்கிறானா, என்ன ஆராதிக்கிறானா, எதுக்கு அவன் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறான், எதுல அவன் மனசு இன்ட்ரெஸ்டா ஓடுது செக் பண்றதுக்காகத்தான், பார்க்கறதுக்காகத்தான் இது எல்லாத்தையும் கொடுக்குறாரு அப்படின்றது என் விசுவாசம். அல்லேலூயா. ஆமா. நான் இயேசுவை பின்பற்றுவது போல நீங்க தான் என்னை பின்பற்ற வேண்டும். அல்லேலூயா. பின்பற்றுவீர்களா? இயேசுவை பின்பற்றுவீர்களா? அல்லேலூயா. ஆமென். விசுவாசிக்கிறீர்களா? அல்லேலூயா. அப்ப பரலோக ராஜ்யம் நிலத்திலே புரிந்தா பொக்கிஷம் சொல்றாரு. நீங்க வாசிங்க. ஒரு மனுஷன், அந்த மனுஷன் யாரும் இல்ல, வேண்டாம். அந்த மனுஷன் யாரு? நீங்க தான், விசுவாசிகள் தான். பரலோக ராஜ்யத்தை கண்டு, அந்த பொக்கிஷத்தை கண்டு, அந்த விளையாட பெற்றதை கண்டு கண்டு பார்த்துட்டான். புதையல் இருக்குது, பொக்கிஷம் இருக்குது. திறந்து பார்த்தோம், அப்பா உள்ளக்குள்ள புதையல், நகை நட்டு, அது இது, ஐயோ அப்படியே மூடிட்டான், மண்ணை போட்டு தள்ளிட்டான். தோத்துறேன். அவன் கூலிக்கு வேலை செய்ய வந்தவன், கூலிக்கு வேலை செய்ய வந்தவன். ஆமா, அத ஏறு ஊழும் போது மாட்டிச்சு பொட்டி பொக்கிஷம். உடனே அதை என்ன செஞ்சுட்டான்? என்ன செஞ்சுட்டான்? சொல்லுங்க, என்ன செஞ்சுட்டான்? ஏன்? பார்த்து மூடிட்டோம், யாரும் பார்த்துட கூடாது. பழைய எல்லாத்தையும் மூடிட்டு ஓடி போய் என்ன செஞ்சா பாருங்க, மறைத்து. ஓ அல்லேலூயா. பரலோக ராஜ்யம்னா நமக்கு என்னங்க? சொல்லுங்க. செத்தது என்னமோ நஷ்டம் தான். ஆனா அந்த அம்மா சந்தோஷமா ஏசாவாகிட்ட போயிடுச்சு. அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். ஆமே ஆமே. இந்த ராஜலிங்க குடும்பத்துல வந்துட்டு நரகத்துக்கு ஒருத்தர் போக கூடாது, போக முடியாது. எனக்கு கிடைக்கிற வசனம் அந்த மாதிரி வசனம். உங்களுக்கு வசனமா இருந்தாலும் பரவாயில்ல, நான் வசனத்தை சொல்லிட்டு போறேன். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். இங்கு பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்தப்படும். ஆமென். அல்லேலூயா. அதனால நாங்க கூட்டம் நிறைய இல்ல, கொஞ்சமா தான் இருக்குது. ஏன்னா நாம் பிரிக்கப்பட்டவர்கள் ஆண்டவருக்காக. ஆமென். அல்லேலூயா. சோ மறைத்து மிகுந்த சந்தோஷப்பட்டு, மிகுந்த, ஆமா பார்த்துட்டான். இனி இதுதான் என் பொக்கிஷம், இதுதான் என் வாழ்க்கை. அல்லேலூயா. போய் இங்க எல்லாவற்றையும் கவனிங்க. இங்க தனக்கு உண்டான அது எல்லாவற்றையும் சொல்லும் போது என்ன? எல்லா ஆசைகளையும், எல்லா இச்சைகளையும், எல்லா பாவங்களையும், எல்லாத்தையும், எது மேலாம் இருதயம் இருக்குதோ அது இது எல்லாத்தையும் விட்டுட்டு, நஷ்டம் என்று விட்டு, குப்பையா எண்ணி, என்ன வாசிங்க, எல்லாவற்றையும் விட்டு
அந்த நிலத்தை எஜமா கிட்ட போய், எஜமா நான் ஒரு ரிக்வெஸ்ட் பண்ண, என்னவா அந்த நிலத்தை கொஞ்சம் எனக்கு குத்தினா ஏதோ ஒரு வீடு கட்டி ஒரு விவசாயம் பண்ணி போச்சுக்கோய்யா. அது எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி, ஒரு சென்ட் 5000மோ 10,000மோ 20,000மோ 30,000மோ. அல்லேலூயா. புரியுதுங்களா உங்களுக்கு தேவ ராஜ்யத்தை பற்றி? எவ்வளவு சிம்பிளா தேவன் நமக்கு அதை எடுத்து கொடுத்து புரிய வைக்கிறார் பாருங்க. தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை அவன் எஜமா என்ன வேலை சொன்னானோ, என்ன ரேட்டு சொன்னானோ எல்லாத்தையும் வித்து கொண்டாந்து கொடுத்துட்டு அந்த நிலத்தை அந்த பிளாட்டை அந்த லேண்டை, பரலோகத்திலே நமக்கு ஒரு லேண்ட் இருக்கு, ப்ராமிஸ் லேண்ட், அது வாக்குத்தத்தத்தின் நிலம், பரலோக ராஜ்யம். ஆமென். தேவனுடைய வீடு. அதுதான் போன வாரம் ஒரு வசனம் சொன்னேன், யாருக்கா? 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல, பூமிக்குரிய கூடாரமாகிய இந்த வீடு அழிந்து போனாலும் கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் அல்லவா? ஆமென், ஆமென். வாசிங்க எபிரேயர் 13ஆம் அதிகாரம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. 14 13-14 படிங்கம்மா. எங்க அந்த வசனம் எல்லாம் குறிச்சுக்குங்க, மனப்பாடம் பண்ணிக்குங்க, அதை விசுவாசிங்க. அங்க நம்ம ஆசை இருக்கணும், அங்க நம்ம ராஜ்யம் இருக்கணும், அங்க நம்முடைய ஏக்கம் இருக்கணும், அங்க நமக்கு வீடு இருக்குது. அல்லேலூயா. நிலையான நகரம் நமக்கு, யாருக்கு? விசுவாசிகளுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு. இங்க என்ன இல்ல? நிலையான நகரம் இங்கு இல்லை. வரப்போகிற நகரத்தையே நாடுகிறோம், தேடுகிறோம். அங்கதான் நமக்கு பொக்கிஷம். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். எனக்கு இந்த வாட்சி தெரியல, டைம் முடிய போகுது இல்லையா சார்? அல்லேலூயா. பிடிக்கலாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைய செய்தி இதுதான், இன்னைய அறிவுரை இதுதான், இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற விசுவாசம் இதுதான். ஆமென், அல்லேலூயா. சோ இயேசுவுக்காக நஷ்டம் என்று எண்ணணும், குப்பையா? ஆமா, நஷ்டம் என்று விடணும், குப்பையா எண்ணணும். எதுவா இருந்தாலும் இயேசுவின் காரியம், கர்த்தரின் காரியம், கர்த்தருடைய ஊழியம், கர்த்தருடைய ராஜ்யம், கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய நாமம், கர்த்தருடைய அடைக்கலம், கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய சாயல், இதுதான் நம்முடைய நோக்கம், நம்முடைய லட்சியம். ஆமென். லக்கை நோக்கி ஓடுகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க, லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடும் போது எப்படி ஓடணுமா? நேரம் முடி போகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, மீதி அடுத்த வாரத்துல பார்க்கலாமா? அல்லேலூயா. நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல யாரை நோக்கி? விசுவாசத்தை துவங்குகிறவரும் அவர்தான், பிரசங்கத்தை முடிக்கிறவரும் அவர்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். சோ துவக்கமும் அவர் கையில தான் இருக்குது, முடிவும் அவர் கையில தான் இருக்குது, பிறப்பும் அவருடைய கையில தான் இருக்குது, இறப்பும் அவருடைய கரத்தில் தான் இருக்கிறது. அல்லேலூயா. அதை வைத்தான் வேதம் சொல்லுது, ஆதியும் அந்தமுமானவர், அல்பாவும் ஒமேகாவுமானவர். ஆமென். அது நம்ம அவரே சார்ந்து பக்தியுடன் வாழ்ந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து தேவ ராஜ்யத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு. அப்ப எல்லாவற்றிலையும் மனதை பக்குவப்படுத்திக் கொள்ளுவோம், மனதை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும், நம்முடைய மனசை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும், நம்முடைய மனதை தைரியப்படுத்திக் கொள்ள வேண்டும். இயேசுவுக்காகவே நான் வாழ்வேன், இயேசுவுக்காகவே நஷ்டம் வந்தாலும் சரி, கஷ்டம் வந்தாலும் சரி, குப்பையாய் நினைத்து அதை விட்டுவிடணும் ஆய்க்குவோம். என்னன்னா நம்முடைய பொக்கிஷம் அங்கே, நம்முடைய பொக்கிஷம் அங்கே இருக்குது. அல்லேலூயா. அங்கேதான் நம்முடைய இருதயம் இருக்க வேண்டும், இருதயத்தின் ஆசைகளும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதுதான் தேவ சித்தம். அதுதான் சொல்றாரு, தேவ சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். எல்லாரும் சொல்லுங்க, தேவ சித்தத்தை செய்கிறவனோ. ஆமென். கண்களை மூடலாமா?